விண்வெளி செல்வதற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு ககன்யான் திட்டம் குறித்து சமீபத்தில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பேட்டி ஒன்று அளித்திருந்தார். அந்த பேட்டியில் ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை அனுப்புவீர்களா என்று சோம்நாத்திடம் தொகுப்பாளர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த சோம்நாத், பிரதமரை விண்வெளிக்கு அனுப்புவதில் எங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்கே பெருமை என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பான செய்தியை மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்ராம் ரமேஷ், விண்வெளிக்கு செல்லும் முன்பு பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். சேலத்தில் அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளது. கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பதிவிட்டுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விவகாரத்தில் அரியலூரை சேர்ந்த பழனிமுத்து என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கோயம்பேடு பகுதியில் அங்காடி நிர்வாக குழுவிற்கு சொந்தமான வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் தனியார் ஆம்னி பேருந்து மற்றும் ஆட்டோ, வேன், கார் உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று மாலை அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்னி பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதன் காரணமாக அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் தீப்பிடித்து எரிந்தன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பேருந்துக்குள் சென்ற ஒருவர் தீ வைத்துவிட்டு வெளியேறும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதையடுத்து அந்த நபரை உடனடியாக போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு